சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. என் பேர் கிருஷ்ணதாஸ், புதுவை மாநிலம் கொத்தபுரி நத்தத்திலிருந்து பேசுகிறேன். நான் இங்கே விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே எல்லா விதமான பயிரும் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம். குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கரும்பு, நெல், சவுக்கை பண்ணுறோம். இதில் ஊடு பயிராக உளுந்து, காராமணி தனிப்பயிர் தான். பட் உளுந்து, பச்சை பயிர் இதெல்லாம் நாங்கள் ஊடு பயிராக பண்ணுறோம். நல்ல மகசூல் வருது. அதே டைமில் அதுக்கு ஆகிற செலவும் வர வருமானமும் பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம அதிகமாக செலவு பண்ணி அதிகமாக சம்பாதிக்கிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு கான்செப்டாக இருக்குது. பட் கம்மியாக செலவு பண்ணி அதிகமாக லாபத்தை எப்படி விவசாயத்தில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய அடிப்படை நோக்கம். நான் எல்லா விவசாயம் மாதிரி அதிகமாக செலவு பண்ணி நிறைய ஆட்களை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட்டு அந்த சூழ்நிலை அடுத்தது மாறும்போது தொடர்ந்து இதையே செஞ்சிட்ருக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் என்னுடைய வழிமுறைகளை லைட்டாக திருப்பி சிந்தனை பண்ணி கொஞ்சம் மாற்றி யோசனை பண்ணேன். விவசாயத்தில் அதிகமாக செலவாகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உர பராமரிப்பு. எவ்வளோ தான் நம்ம தொழு உரம், சாணி உரம் அப்படின்னு நம்ம செஞ்சாலும் அதை கொண்டு நிலத்தில் சேர்க்கும்போது அதுக்கு ஏற்படுற செலவு மிக அதிகம். அதனுடைய வரவை விட செலவு அதிகமாக போகிறது தான் கண்கூடாக தெரிஞ்சுது. சரி, அப்புறம் யோசனை பண்ணி ஒரு சின்ன மாற்றுதல், அதாவது செலவு இல்லாத விவசாயன்றது வேறு, செலவு ரொம்ப கம்மியான விவசாயம் எப்படி பண்ணலாம். என்கிட்ட ஒரு 2 மாடு இருக்குது. அந்த 2 மாடும் சாதாரண மண் தரையில் தான் கட்டி வச்சுருக்கோம். அது போடுற சாணியை மட்டும் வாரி பக்கத்தில் குப்பையில் போட்டுட்டு அதனுடைய கோமியம் அந்த இடத்துல குட்டையாக நிற்கும். தினம் பக்கத்தில் ஒரு வண்டி சவுடு மணலை அங்கே கொட்டி வச்சுருவேன். அதிலேருந்து எந்த அளவுக்கு அந்த ஈரம் இருக்குதோ அந்த அளவுக்கு, அந்த ஈரம் நனையிற அளவுக்கு தினம் ஒரு 2 பாண்டு, 1 பாண்டு அளவுக்கு அந்த மணலை அது மேலே தூவி வந்துடுறோம். அப்போ எப்போ எனக்கு உரம் தேவையோ மறுபடியும் அடுத்த நாள் வேறு இடத்துல மாற்றி கட்டிக்கிறது. அப்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிறது ஈரம் காஞ்சிரும். மாடு கட்டியிருந்த இடத்துல இருக்கிற மணலை மண்வெட்டி வச்சு சுரண்டி கூட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற எருவை முதல் நாளே கீழே தரையில் போட்டு டிராக்டராலேயோ அல்லது ஆள் வச்சோ அதை பொடியாக்கி அதையும் அந்த மண்ணு கூட சேர்த்துட்டு 5 கிலோ யூரியா, 2 கிலோ டிஏபி, ஒரு 300 ml வேப்ப எண்ணெய் இதை கலந்து அங்கேயே விட்டுடுறேன். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அந்த ஊறி உரமும் சரி, அந்த இயற்கை உரமும் செயற்கை உரமும் ஊறி இருக்கும்போது மறுநாள் இதை வயலுக்கு எடுத்துகிட்டு போய் போடுறோம். என்ன ஒன்று, எந்த அளவுக்கு உங்களுக்கு வயலில் தூவணுமோ அந்த அளவுக்கு இதில் மணலை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு போடும்போது எனக்கு நல்ல பலன் கிடைச்சிது. பொன்னி நெல்லில் 20 மூட்டை எடுத்துருக்கிறேன். நீங்கள் பார்க்குற இந்த சவுக்கையில் இதுவரையிலும் நான் இயற்கை உரமும் கொடுக்கல, செயற்கை உரமும் கொடுக்கல. கடந்த 10 வருஷத்தில் இதில் கரும்பு நட்டு அதனுடைய தோகையை கொளுத்தாமல் திரும்ப அதை அப்படியே தான் வச்சுருந்தேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா சவுக்கையோட இலை தானாக மக்கிடுது. இதுவும் ஒரு உரமாக மாறுது. 15 நாளைக்கு ஒரு தண்ணி அல்லது அதிகபட்சம் 20 நாளைக்கு ஒரு தண்ணி தான் நான் இது கொடுக்குறேன். அந்த மாதிரி தண்ணியை குறைச்சி நாள் நீட்டி கொடுக்கும்போது மரம் தனக்கு தேவையான உரத்தை இழுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு மரத்துக்கு உருவாக்கப்படுது. ஏன்னா தொடர்ந்து தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கும்போது மரம் ஹெல்த்தியாக வளர்ந்தாலும் ஒரு சின்ன காற்று அடிச்சா கூட படுத்துடுது. அப்போது இதை கண்ட்ரோல் பண்ணணுன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை தான் இந்த தண்ணி கொடுக்குறேன். 1 வருஷம் 8 மாதம் ஆகுது. எந்த விதமான உரமோ இயற்கை உரமும் கொடுக்கல, செயற்கை உரமும் கொடுக்கல, வெறும் தண்ணி மட்டும்தான் பாய்ச்சிருக்கிறேன். நீர் பராமரிப்புன்னு வரும்போது குறைஞ்சது 15 நாள். 15 நாளுக்கு அப்புறம் தான் தண்ணியை திரும்பவும் அடுத்த தண்ணி திருப்புறேன். முதல் தண்ணி அடுத்த தண்ணிக்கு இடைவெளி 15 நாள், அதிகபட்சம் 20 நாள். நான் இதுவரையிலும் இந்த 1 ஏக்கர்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதுக்கு நடவுலேருந்து இன்னைய வரலும் ஒரு 2000 ரூபா செலவு பண்ணியிருக்கிறேன். 1 வருஷம் 8 மாதத்துக்கு.
அதுக்கு மூல காரணம் என்னன்னாக்கா, நான் நடவு வந்து இந்த அகலம் பார்த்தீங்கன்னாக்கா 3 அடி 7 அங்குலம் நட்டுருக்கிறேன். இது வந்து ஒரு மினி டிராக்டரு பின்னாடி ரொட்டாவேட்டரால் உள்ளே போகிறதுக்கு ஒரு சௌகரியமான அளவு 3 அடி 7 அங்குலம். இந்த 3 அடி 7 அங்குலம்ன்றது இப்படி குறுக்கில் பார்த்தீங்கன்னா 2.5 அடி 2.25 அடி 2.5 அடின்றது 2.25 அடியும் வச்சுருக்கிறேன். இப்போ அதே மினி டிராக்டரால் கலப்பை கல்டிவேட்டர் ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த கல்டிவேட்டரால் குறுக்குலேயும் ஓட்டிப்பேன். இதில் வந்து நேராக வந்து ரொட்டாவேட்டரால் ஓட்டிட்டு குறுக்கில் ஓட்டும்போது சின்ன செடியாக இருக்கும்போது கல்டிவேட்டரால் ஓட்டும்போது செடி மடிஞ்சு கொடுக்குமே தவிர திரும்ப வந்துடும். அப்படி வரும்போது ஆள் செலவு எனக்கு சுத்தமாக இதில் கிடையாது. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா சவுக்கைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வரும்போது ஒரு முட்டை மாதிரி வருது. அது வந்து அந்த இடத்துல மரம் உடஞ்சி விழுந்து போகுது. இதுக்கு என்ன காரணம்? இது நோய் அப்படின்றது தான் இன்றைக்கி எல்லாருடைய கருத்தாக இருக்குது. என்னுடைய இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரலும் இது நம்ம கண்ணை தேர்ந்தெடுக்கிற இடத்துலையே தான் இந்த தவறை நம்ம பண்ணுறோம். கண்ணை தேர்ந்தெடுக்கும்போது கண்ணு வளர்க்குறவங்க, பதியம் போடுறவங்களா இருந்தாலும் வளர்க்குறவங்களா இருந்தாலும் ஒரு கிளையை உடைக்கிறாங்க. இன்னொரு கிளை லைட்டாக அப்படி வளைஞ்சி மேலே போகுது. அப்படி வளைஞ்சி மேலே போகிற கிளையில் அந்த ஒரு இடத்துல ஊட்டச்சத்து வந்து அதிகமாகி அந்த இடத்துல ஒரு பல்ஜி உருவாகுது. அந்த இடமும் தடமாகவும் அதுக்கு மேலே இருக்கிற இடம் வந்து ஒரு தடம் இல்லாமல் ஒரு கிளையாக மேலே போகுது. அப்போ காற்றடிக்கும்போது அது முறிஞ்சு விழுந்து நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படுது. இதுக்கு வந்து நாற்று நம்ம எடுக்கும்போது கண்ணை நல்லா ஒதுரி அதை நல்லா தேர்ந்தெடுத்து நல்ல கண்ணாக வச்சோம்னா கண்டிப்பாக சவுக்கையில் வந்து கண்ணு உடையிறது, பாதியில் உடையிறது அப்படின்ற ஒரு இதில் இது நட்டு சவுக்கை தான். இது நான் வெளியே இருந்து பதியம் போட்டு வச்சுருந்த கண்ணை வாங்கிட்டு வந்து தான் நட்டுருக்கிறேன். பொதுவாக நீங்கள் சவுக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து அதுக்கு உரம் வைக்கிறத வந்து ஒரு முறையாகவே வச்சுக்கிட்டு செய்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து சவுக்கைக்கு 6 மாதத்துக்கு ஒரு தரம் 3 மாதத்துக்கு ஒரு தரம் உரம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்னுடைய விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு நான் உரம் பக்கம் போகக்கூடாது. நான் 2 வீலரில் போயிட்டு 10 ஏக்கருக்கு உரம் வாங்கின்னு வரேன். எவ்வளோ? அதிகபட்சமாக 12 கிலோலேருந்து 15 கிலோ டிஏபி யூஸ் பண்ணுறேன் 10 ஏக்கருக்கு. நான் சொல்கிறது அதிகபட்சமாக 15 கிலோ யூரியா யூஸ் பண்ணுறேன். என் 2 வீலர்லேயே போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். வீட்டில் மாடு கட்டி இருக்கிற இடத்துல எந்த விதமான உபரி செலவும் இல்லாமல், அதாவது உர மேம்பாட்டுக்காக நான் செலவு பண்ணுறது வந்து ரொம்ப சொற்பமான தொகை தான். இந்த ஒரு தொகையை வந்து நான் குறைக்கும்போது என்னுடைய லாபம் கண்டிப்பாக பல மடங்கு செலவு பண்ணாததால் மட்டும் இல்லாமல் இந்த இயற்கையாக வந்து மரத்தை வந்து அதனுடைய இடத்துல இருந்து நிறைய கிரகிக்கிறதால உரமாக அது வந்து எனக்கு வந்து பல விதத்தில் வந்து லாபமாக மாறுது. நான் அந்த லாபத்தை வந்து செலவுலேருந்து குறைச்சி எடுத்துருக்கிறேன். அடுத்தது என்கிட்ட இப்போ இந்த 10 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஆளே கிடையாது. நானே தனியாகவே இதை வந்து பராமரிச்சுக்கிட்டு வரேன். இன்னொரு பொதுவான விஷயம் பார்த்திங்கனாக்கா, சவுக்கையில் நம்ம வந்து நடுறோம், திரும்ப வெட்டுற வரலும் நம்மளுக்கு எந்த விதமான செலவுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. கரும்புன்னு வச்சா கூட அதில் வருஷம் வெட்டணும், திரும்ப இது பண்ணணும். இது வந்து நடுறதோட வேலை முடிஞ்சிடுது. வெட்டி எடுக்கிறது அவங்களே எடுத்துக்கிறாங்க. இதனால் வந்து நம்மளுடைய ஆள் பராமரிப்பு நம்ம, ஏன்னா இப்போ இவ்வளோ ஆள் நமக்கு தேவைப்படுதுன்னு அவங்களுக்கு வேறு ஏதாவது தேவையில்லாத வேலையெல்லாம் கொடுத்து கூட நம்ம ஆளுங்கன்னு வச்சுருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலை கொஞ்சம் மாறி செலவு வந்து முற்றிலும் தவிர்க்கப்படுது. இதை தவிர்க்கப்படுற செலவு தான் விவசாயத்தில் முக்கியம். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்றது தான் இன்றைக்கி விவசாயிகளுடைய அடிப்படை கருத்தாக இருக்குது. நான் எவ்வளோ செலவு பண்ணலை அப்படின்றது தான் என்னுடைய அடிப்படை கருத்தாக நான் இதை வந்து இந்த சவுக்கையை பராமரிக்கிறேன். இந்த சவுக்கையை 100% எனக்கு வந்து செலவில்லாத முழுவதும் ஒரு லாபகரமான பொருள் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா இதில் நான் ஊடுபயிராக உளுந்து விதைச்சிருந்தேன். உளுந்து வந்து ஒரு சராசரியாக வந்து 5 மூட்டை எனக்கு கிடச்சிது. ஒரு மூட்டை கிட்டத்தட்ட நான் அறுக்கும்போது ஒரு 6,000 ரூபா போச்சு. ஒரு 30,000 ரூபா அளவுக்கு 35,000 ரூபா அளவுக்கு அதில் எல்லாம் செலவும் போக ஒரு 20,000 ரூபா எனக்கு மிச்சம் நின்று இருக்கும். அந்த 20,000 ரூபாய்க்குள்ளே இந்த செலவு எல்லாத்தையுமே நான் ஈடு கட்டிட்டேன். இப்போ நிற்கிற இந்த சவுக்கை வந்து
முழுசுமே எனக்கு வந்து ஒரு செலவில்லாத ஒரு வருமானமாக தான் நான் பார்க்குறேன். அடுத்தது உர பராமரிப்பில் வந்து நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கிறோமோ அவ்வளோவும் நம்மளுக்கு வந்து செலவினம் குறையுது. அந்த ஏன் உரத்தை வந்து நம்ம குறிப்பிட்டு நான் திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே வரேன்னாக்கா, அதிகமாக நம்ம உரத்தை போடுறதால அதிகமாக ஈல்டு கண்டிப்பாக எடுக்க முடியாது. எவ்வளோ கம்மியாக உரம் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு அதிகமாகவும் நமக்கு வந்து மகசூல் பெருகி கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். இப்போது போன வருஷம் இதில் வேர்க்கடலை போட்டிருந்தான். இன்னொரு பகுதியில் ஒரு மணி தொழு உரமும் கொடுக்கல, கெமிக்கல் உரமும் கொடுக்கல, வேர்க்கடலை எடுத்தேன். ரொம்ப நல்லாவும் நேர்த்தியாகவும் அருமையாக இருந்தது. ஒரு பூச்சி மருந்து அடிக்கலை, எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் நான் அந்த மகசூலை எடுத்தேன். ஸோ இந்த உரம் போடுறதால ஏற்படுற பின் பாதிப்புகள் வந்து சுத்தமாக முற்றிலும் நம்ம தவிர்த்துடுறோம். பூச்சின்றது சுத்தமாக கிடையாது. மரமும் நல்லா பசுமையாக இருக்குது. தண்ணியும் வந்து குறிப்பிட்ட காலத்தில் பாசும்போது ஒரு மரம் கூட இதில் வந்து பட்டு போகலை. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், சவுக்கையில் மரம் பட்டு போகிறது வேர் நோய் வரும் அதுன்னு சொல்லுவாங்க. இதில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த 10 ஏக்கரில் ஒரு மரம் கூட தானாக காயலை. இது வந்து நீர் பராமரிப்பு 15 நாள்னு வரும்போது வேர் பரவி உரத்தை வந்து மண்ணிலிருந்து அதுக்கு தேவையான சத்தை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதுக்கு கிடைக்கிறதால தண்ணி பராமரிப்பு 15 நாள்ன்றது என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய ஃபீல்டுக்கு போதுமானதாக இருக்குது. இது வந்து ஒரு மணல் பாங்கான ஒரு இடம்தான், களிப்பு மண் கிடையாது, மணல் பாங்கான இடம்தான். இதுலேயே இந்த தழை மேலே வந்து ஒரு 1/2 அடிக்கு இது ஒரு செக்மெண்ட்டாக படிஞ்சிருக்கிறதால இது தண்ணி வந்து எவாப்ரேஷனும் கிடையாது. களை வந்து சுத்தமாக கட்டுப்பாட்டில் இருக்குது. இதில் எந்த விதமான களை பராமரிப்போ எதுவுமே பண்ணலை. நட்டேன், மினி டிராக்டரால் உழவு ஓட்டினேன். இன்றைக்கி எந்த வித கஷ்டமும் இல்லாமல் எல்லாமே பைப் லைனில் தான் தண்ணி போயிட்டுருக்குது. 50 மீட்டருக்கு ஒரு கப்பு போட்டிருக்கிறேன். அந்த கப்பை திறந்து விட்டுட்டு நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். தண்ணி அடுத்த இடத்துக்கு வரும்போது திரும்பவும் அடுத்த கப்பு. ஒவ்வொரு 50 மீட்டருக்கும் ஒரு கனெக்ஷன் வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் திறந்தோம்னா இந்த சைடு மட்டும்தான் போவோம். இன்னும் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என் காலில் கூட மண்ணு தெரியாமல் இந்த கப்பை அவுத்துட்டு தண்ணி படாமல் வெளியே போயிருக்கிறேன். எனக்கு என்ன சௌகரியம்னாக்கா இந்த பைப் லைன் தாங்க. எனக்கு கடவுள் வந்து 2 தான் கண்கூடாக நான் பார்க்குற கடவுள். ஒன்று என்னுடைய மினி டிராக்டர், 2வது இந்த பைப் லைன். எவ்வளோ தண்ணி கம்மியாக வந்தாலும் இந்த பைப் லைனை நம்ம குறிப்பிட்ட தொலைவில் வச்சு அந்த தண்ணியை பராமரித்தோம்னா நம்மளுடைய உழைப்பு மிச்சமாகுது. அலைக்கழிப்பு, சோர்வு இது எதுவுமே இல்லாமல் அழகாக நாமளும் ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸர் மாதிரி ஒரு விவசாயத்தை கண்டிப்பாக பண்ண முடியும். எனக்கு வந்து 2 மணி நேரன்றது ஒரு டைமிங், 1 மணி நேரன்றது ஒரு டைமிங், ஒரு நைட்டுன்றது ஒரு டைமிங். இப்போது நீர் பராமரிப்புக்கு நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, நானே என்னுடைய விவசாயத்தை பண்ணுறேன். இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் பார்க்குற இந்த சவுக்கையில் 85% உழைப்பு என்னை சேர்ந்தது தான். நான் இதில் வந்து அபரிமிதமான கஷ்டப்பட்டு இதை நான் செய்யலை. ஒரு சராசரியான உழைப்பில் இதை நான் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி வச்சிட்ருக்கிறேன். இதை போல் எல்லா விவசாயிகளும் ஒரு சின்ன சிந்தனையும் சின்ன ஒரு மாற்றமும் அவங்களுடைய செயல்பாட்டில் செஞ்சு காட்டி மாற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்களை நம்ம உணர முடியும். முதல் விவசாயி பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்காத விவசாயம் பண்ண கற்றுக்கினா தான் விவசாயத்தில் நிலச்சி நிற்க முடியும். உர பராமரிப்புன்னு வரும்போது பார்த்திங்கனாக்கா நம்ம அதில் எவ்வளோ சிக்கன நடவடிக்கை எடுக்கிறோமோ அவ்வளவும் நம்மளுடைய குடும்பத்துக்கு நாம் உருவாக்குற ஒரு நல்ல வழிமுறை. எதிர்கால சந்ததிங்க வந்து உரம் போடுறது அல்லது தொழு உரம்ன்றது நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம். ஆனால் அந்த தொழு உரத்தை வயலுக்கு எடுத்துன்னு வந்து சேர்க்கும்போது அதுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணுறோம். எங்கேயே பக்கத்துலலாம் பார்த்திங்கனாக்கா ஆள் கூலி வந்து மிக அதிகம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அந்த 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ அவங்க வேலை செய்யும்போது அதுக்கு உண்டான கூலி நம்ம கொடுக்கும்போது 3 மடங்கு நம்ம கூலியை கொடுத்து 1 மடங்கு வேலை தான் வாங்கிட்டு இருக்கிறோம். இந்த 1 மடங்கு வேலைக்காக 3 மடங்கு கூலி கொடுக்குறோம்.
ஸோ அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், செலவை எப்படி குறைக்கணும்னு நம்மளுக்குள்ளே ஒரு பிளான் பண்ணணும். அந்த பிளான் வந்து நம்மளையும் பாதிக்கக்கூடாது, அதே டைமில் விவசாயமும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்து நான் ஏற்படுத்திக்கினேன். இதுக்கு நான் எனக்கு நானே கண்டுபிடிச்சிக்கிட்ட ஒரு வழி தான் இந்த மாட்டுக்கொட்டையிலேயே உரக்கிடங்காக மாற்றுறது. இப்போ என்னுடைய மாட்டுக்கொட்டாயில் 2 மாடு தான் இருக்குது. ஆனால் என்கிட்ட 1 லட்ச ரூபா மதிப்புடைய உரம் வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த மாட்டு சாணியும் மாட்டு கோமியமும் மட்டுமே என்னுடைய அடிப்படை ஆதாரமான உரம். இதை மட்டும்தான் நான் நம்பி, இது கூட அந்த கெமிக்கலை ஏன் சேர்க்குறேன்னா, பலன் கொஞ்சம் கூட ஒரு 10 நாள் முன்னாடி பலன் கிடைக்க ஆரம்பித்து 20வது நாள்லேருந்து நம்ம போடுற அந்த இயற்கை உரமே அந்த பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது நமக்கு லாபமும் முக்கியம், வயலும் முக்கியம். வயலுக்கு மண்ணுக்கு எந்த அளவுக்கு இடையூறு இல்லாத விவசாயம் பண்ணுறோன்றது எல்லாத்த விட முதல் முக்கியம். இன்றைக்கி விவசாயம் வந்து கம்மியான மகசூல் எடுத்துடலாம், ஆனால் மண் நல்லா இருந்ததுன்னா நாளைக்கு 4 மடங்கு விளையும். ஒரு நல்ல மழையும் ஒரு நல்ல சீதோஷ நிலையும் நமக்கு அமைஞ்சு வந்ததுன்னா எதுவுமே பண்ணாமல் நமக்கு கடவுளுடைய அருளால் இயற்கையோட கருணையால் தானாக வருமானம் வரும். விவசாயிங்க தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம், உரக்கடைக்கு எனக்கு வழி தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு விவசாயிங்க கற்றுக்கணும். உரக்கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நகைக்கடைக்கு போகிற மாதிரி பயப்படணும். உரக்கடைக்கு போகிறவங்க நகைக்கடைக்கு போகவே முடியாது. உரக்கடையை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா விவசாயம் நலிவடைஞ்சு கீழே தான் போகுமே தவிர உயர்ந்து உங்களுடைய நிலையை நீங்கள் உயர்த்திக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. இந்த சவுக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து முற்றிலுமே மிக குறைந்த செலவு. ஒரு சாதாரணமாக ஒரு விவசாயத்தில் ஆகக்கூடிய சராசரி செலவே பண்ணப்படாத வயல் இது. இப்போ இது எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது என்னுடைய பக்கத்து வயல். ஒரு வரப்பு தான் சின்ன வித்தியாசம். இதில் உர பராமரிப்பு பண்ணுறாங்க. அடுத்தது கால் வந்து 2 பக்கமும் மண் தள்ளி மேடாக்கி இருக்காங்க. மரம் இருக்கிற இடத்த மேடாக்கி உள்ளே பள்ளமாக்கியிருக்காங்க. இந்த இது வந்து நான் சுத்தமாக என்னுடைய இதில் வந்து இதை செய்யலை. இப்படி பண்ணும்போது இந்த மண்ணுடைய பிடிப்புத்தன்மை குறைஞ்சி வேரும் வந்து உள்ளே போயிடுதால் மேல் மட்டத்தில் இருக்கிற மண்ணுடைய உரத்தை வந்து இந்த மரம் இழுத்து தனக்கு உண்டான சக்தி எடுக்கிறதுல சில குறைபாடு இருக்கிறதா நான் நம்புகிறேன். இப்போ இதில் வரும்போது பார்த்திங்கன்னா தரை வந்து ஃப்ளாட்டாக வச்சுருக்குறோம். மண் வந்து இதில் பாந்து தள்ளலை. அதே டைமில் இந்த வேர் வந்து ஒன்றோட ஒன்று பிடிப்பு ஏற்பட்டு இந்த மழையோ வெயிலோ அல்லது ஒரு புயல் காற்றோ அடித்தா கூட ஓரளவுக்கு தாங்குகிற சக்தி இதில் அதிகமாக இருக்குது. மரமும் திடனாக வந்துருக்கு. உரம் போட்டதில் இருக்கிற திடனை விட உரம் போடாத உர பராமரிப்பு குறைஞ்சி இருக்கிற இதில் மரம் வந்து திடனாக இருக்குது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்கள் கண் முன்னாடியே நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இதுதான் என்னுடைய கருத்து.